எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. ஆனால் எங்கள் பாவத்தில் நிற்கிறாங்கங்க. நாங்கள் 5 மாதமாக நிற்கிறோம், 150 நாளாக நிற்கிறோம். இன்றைக்கி 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரை கூட பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநகர தொழிலாளி எங்களுக்கு வேலை வேணும்னா நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல்னு சொல்கிறார், மாடல் ஆட்சி சொல்கிறார், உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு எல்லாம் நலத்திட்டம் கொண்டு வந்தார். இன்றைக்கி இங்கே கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி 7 பெண்கள். அதை அருந்தது 7 பெண்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சேவை சாய்க்க மாட்டாங்க. ஒற்றை கோரிக்கைங்க, பழைய வேலை எங்களுக்கு வேணும். நாங்கள் சென்னை மாநகராட்சி வேலை எங்களுக்கு வேணும். ராம்கி வேணாம், ராம்கி எங்கள் வேலை நாங்கள் போக மாட்டோம். ராம்கி வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் வேலை கூட முதலமைச்சர் ஐயா குமரகுருபர் யாருங்க, அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். முதலமைச்சருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அவர் தான் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்கள் தலைமையங்க எங்கள் தோழர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எங்கள் போராட்டம் தொடருங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு வேலை தர்றவங்க எங்கள் போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். எங்கள் வேலை எங்களுக்கு வேணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.